குட் மார்னிங் வீவர்ஸ். இன்னைக்கு எங்களுடைய பூஜா ரூம் டூர் பார்க்க போகிறோம். இது காமாட்சி அம்மன் விளக்கு வீவர்ஸ். காமாட்சி அம்மன்னா அந்த அம்மா கரும்பு வச்சுருக்கும், கரும்பு வச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. இதில் பாருங்கள் அந்த அம்மா கரும்பு வச்சுருக்காங்க. நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு கொளுத்தும் போது அதுக்கு பக்கத்தில் சின்னதாக 2 துணை விளக்கு கொளுத்தணுங்க. அந்த துணை விளக்கு கொளுத்துறதுனால என்ன நன்மைன்னா, ஒன்று வந்து இந்திர திசையை பார்த்த மாதிரி இருக்கும், கிழக்கு திசையை பார்த்த மாதிரி. ஒன்று வந்து வடக்கு. எங்கள் சாமி பூஜை ரூம் வந்து சின்னதாக தான் இருக்கும், அது வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. அது வடக்கு பார்த்த மாதிரி நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு எரியும். ஒன்று மேற்கு பார்த்த மாதிரி. இது 3 ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சால் ரொம்ப ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் குலதெய்வம் விஜயவாடா கனகதுர்கா அம்மன். விஜயவாடாவில் இருக்கிற கனகதுர்கை அம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம். அவங்களுக்கு சின்னதாக ஒரு கஜலக்ஷ்மி விளக்கு. இது கஜலக்ஷ்மி விளக்கு அவங்களுக்கு நான் நெய் விளக்கு மாதிரி கொளுத்துவேன். அது பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே சின்ன ஒரு சொம்பில் அந்த அம்மாவுக்கு குலதெய்வ சாமிக்கு ஒரு தண்ணி தீர்த்தமெல்லாம் வைப்பேன். இது நெய்வேத்தியத்தில் சின்னதாக சிம்பிளாக வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், கல்கண்டு, முந்திரி, திராட்சை, அதான் விவர்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் அன்னபூரணி அம்மா வச்சுருக்கிறேன். எங்கள் சாமி ரூம் இடைஞ்சலாக இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சின்னதாக எல்லாம் என் மன திருப்தியாக கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் வந்து கிரேட்டுங்க, நம்ம ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்த சாமி இவர் வந்து ரொம்ப இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற ரத்தனமங்கலத்தில் வாங்கினோம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அவருடைய ஒய்ஃபு சித்திரலேகாவோடு இருக்கிறாரு. அப்புறம் கற்பக விரிச்சும் நந்தினி பசுவோடு இருக்கிறாரு. அவருக்கு அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்தது. அந்த கோயில் அமைதியாக நல்லா இது. ஒரு காயின் கொடுத்தாங்க, அதில் தாமரை, சின்னது வெள்ளி தாமரை, அப்புறம் இந்த காயினும் கொடுத்துருந்தாங்க. சாமி தரிசனம் நல்லா இருந்து. இது வந்து இது குன்றின் மணி வீவர்ஸ். குன்றின் மணி, நவதானியம், முத்து, இந்த இது மரகத கல்லெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து குபேரருக்கு வந்து இந்த காசு சத்தம், லக்ஷ்மிக்கும் பிடிக்குமா, காசு சத்தம் சலசலான்னு கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம சாமி ரூமில் தான் வச்சு செய்யணுன்ட்டு இல்லை, ஹாலில் கூட வச்சு வரும்போது போகும்போதெல்லாம் இப்படி எடுத்து கிளறிட்டே இருந்தோம்னா அது மாதிரி ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களாம். அடுத்தது குபேருக்கு பிடிச்ச தங்க மீன் தாமரைப்பூ தங்க மீன் ஆசனத்தில் தான் அவர் உட்காருவார். அது அந்த தங்க மீன், அந்த தாமரைப்பூ, கிறிஸ்டல் தாமரைப்பூ வாங்கி வச்சுருந்தேன். அந்த கிறிஸ்டல், இது குதிரை வாகனம், அவருடைய வாகனம் வந்து குதிரை, இது வெள்ளை குதிரை. இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே கோமதி சக்கரம், அது இதுன்னு வந்தால் அந்த தாமரைப்பூவை ரைட்டு பக்கமாக சுற்றினோம்னா நம்ம வேண்டியது நடக்கும். கோமாதா பசு, இது கோமாதா பசு வந்து வெள்ளியில் வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி தருகிறார். வள்ளி தெய்வானையோட முருகரை, என்னுடைய ஃபேவரட் கடவுள். திருச்செந்தூர் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஃபோட்டோ. எவ்வளோ அம்சமாக இருக்கிறார் பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே நான் இவரை பற்றி இன்னும் குபேரர் சாமியை சொல்கிறேங்க. இவர் ஒரு சிவன் பக்தர். இவருக்கு ஊறுகாய் வகையில் நெல்லிக்காய் ஊறுகாய், எல்லா ஊறுகாய் இருந்தாலும் இவருக்கு பிடிக்கும். இவருக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி பாருங்கள் பக்கத்துலேயே கற்பக விரிச்சும். இது நந்தினி பசுங்க, கோமாதனுடைய மகள். இது நந்தினி பசு. இது லக்ஷ்மி தேவி. அவங்க 2 பேரும் தம்பதியாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சங்கநிதி, பதுமநிதி, அதில் எல்லா செல்வத்தினுடைய பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருக்குது வீவர்ஸ். பக்கத்துலேயே லக்ஷ்மி வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சின்ன மண்டபத்தில் கிருஷ்ணர், நம்ம மாயக்கண்ணன் கிருஷ்ணர். அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்காது. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் 10 அவதாரம் எடுத்தவர் இல்லைங்களா, அதில் கிருஷ்ண அவதாரம். பக்கத்துலேயே அஷ்டலக்ஷ்மி கோயில் போயிருந்தோம். அங்கே நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஃபோட்டோங்க வீவர்ஸ். இது அஷ்டலக்ஷ்மி கோயில் சென்னையில் பெசன் நகரில் இருந்தது, அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். இது பாருங்கள் எங்கள் வீட்டில் நிரந்தர கலசங்க, எப்பயுமே இருக்கும். வருஷம் முழுவதும் இந்த கலசம் வச்சுருப்போம் நாங்கள். வருஷத்துக்கு 1 டைம் இல்லாட்டி 2 டைம் நாங்கள் கலசம் உட்கார வைப்போம். எப்பயுமே இருக்கும் எங்கள் வீட்டில் கலசம், இந்த நிரந்தர கலசம். அதுக்கு மேலே பாருங்கள் ஏழுமலையானும் அலமேலு மங்கம்மா ஃபோட்டோ வச்சுருக்கிறேன்.
ஏழுமலையான் அலமேலு மங்கம்மா ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா மா பலகையிலான முக்காலிங்க. இதுக்கு நானே டிசைன் பண்ணி அதுக்கெல்லாம் அழகாக இருக்குது. இப்போ ஃபெஸ்டிவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விநாயகர் பண்டிகைக்கு முன்னாடி இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். நாங்கள் தனியாக ஸ்டேஜ் போட்டிருக்கோம். அந்த ஸ்டேஜில் வைக்கிறதுக்கோ ஃபஸ்ட்டு சாமி ரூம் ரெடி பண்ணிட்டேன்னா எனக்கு அப்புறம் ஸ்டேஜ் அலங்காரம், விநாயகர் அலங்காரம், அப்புறம் நெய்வேத்தியம் வந்து பால், கல்கண்டு, பச்சை கற்பூரம், துளசி. இது பஞ்சபாத்திரத்தை எப்பயுமே தனியாக கீழே வைக்கக்கூடாது, ஒரு தண்ணியில் வைக்கணும். அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி, தண்ணி. அப்புறம் இந்த விளக்கு வந்து நம்ம கையில் இது பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு விளக்கு தூண்டினே விற்கிது கடையில். கம்மி தான், ஒரு 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அந்த விளக்கு தூண்டில் தான் நம்ம விளக்கு திரியை ஏற்றணும், இறக்கணும். அப்படி விளக்க குளிர் வைக்கிற பழக்கம் இருந்தால் இந்த மாதிரி கல்கண்டில் தாங்க குளிய வைக்கணும் விவாஸ். கல்கண்டில் குளிய வைக்கணும். அதே மாதிரி நம்ம பெல்லை வந்து தரையில் வைக்கக்கூடாது. அது நாக்கு வந்து தரையில் படக்கூடாது. சின்னதாக ஒரு தட்டு வச்சு அது மேலே தான் வைக்கணும். கற்பூரத்துக்கு கூட நம்ம இது மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சோம்னா அந்த கற்பூரம் காட்டுற இது வந்து கருப்பாகாது. இது வந்து ஊதுபத்தி சொருவது, இது பித்தளையில் வாங்கி வச்சுருக்கிறேன் நான். அதில் ஊதுபத்தி முடிஞ்ச வரையும் பிளாஸ்டிக்கும் ஸ்டீலும் சாமி ரூமில் உபயோகப்படுத்துறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க விவஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், தாமரை கோலம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பூஜா ரூமில் தாமரை பூ கோலம் போட்டால் எல்லா சாமியும் மகிழ்வாங்க. எல்லாருக்கும் உகந்தது தாமரைப்பூ. அதனால் தாமரைப்பூ கோலம் போடுங்க விவஸ். பாருங்கள், இது என்னுடைய குட்டி பூஜா ரூமு. இதுலேயே அப்படியே பார்க்குறதுக்கு நிறைவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன் நான். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா எதுனா ஒரு கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இதுவும் சொல்லுங்கள், டிப்ஸும் சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு தாமரை மணி மாலை போட்டிருப்பேன் பாருங்கள். அப்புறம் இந்த தர்பா பாய் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அமர்ந்து நம்ம ஒரு வாட்டி மந்திரம் சொன்னாலும் அது 100 வாட்டி சொன்னதாக 100 மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தர்பப்பாயும் ஒன்று வாங்கினேன். தர்பப்பாயில் வாங்கி நான் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த போற்றி 108 மந்திரம் இருக்குது இல்லைங்களா, 108 மந்திரம். அதுக்கப்புறம் இந்த கிரானம் இருக்கும் பாருங்கள், அப்போ அதில் உட்காந்து மந்திரம் சொல்லுவேன் நான். தாமரைப்பூ மணி மாலையில் ஜபம் செஞ்சு மந்திரம் சொல்லுவேன் நான். சொன்னால் ரொம்ப பலனுன்னு சொல்லுவாங்க. வீவர்ஸ், நீங்களும் முடிஞ்சால் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தர்பப்பாய் வாங்கிக்கோங்க. அதுவும் ரொம்ப நிறைய விலைலாம் இல்லை, 100 ருபீஸ், 120 தான் இருக்கும். அதில் அமர்ந்து பூஜை செஞ்சிங்கன்னா நல்லது வீவர்ஸ். இதுவரையும் பொறுமையாக என்னுடைய பூஜா ரூம் பூஜா ரூம் டூர் பார்த்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷங்க பார்த்ததுக்கு. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.